மேலூர் அருகே கத்தரிக்காய் விளைச்சல் நன்கு இருந்தும் அதற்கான உரிய பலன் கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இடைத்தரகர்களால் தங்களது லாபத்தை பறிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளால் கத்தரிக்காய் சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக வயல்களை புண்படுத்தி உழுது அடி உரமிட்டு நாற்றங்காலில் கத்தரி விதைகளை பாவி அதற்கு முறைப்பாசனம் மூலம் தண்ணீர் விட்டு வளர்க்கின்றனர். பின்னர் அவற்றை மீண்டும் வயல்களில் இடைவெளி விட்டு நடுகின்றனர். வயலில் நட்ட சுமார் 45 நாட்களில் இருந்து கத்தரி செடியானது அறுவடைக்கு தயாராகிறது. இந்த கத்தரியானது தொடர்ந்து 2 முறை பறித்த பின்னர் மீண்டும் கத்தரி செடிகளுக்கு பூச்சி மருந்து தெளிக்கப்படுகிறது. எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்களை வச்சு விவசாயம் பண்ணிக்கிறதுனால போதிய வருமானமும் போதிய ஒரு விலையும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இப்போ வீரிய ஒட்டு ரகை கண்டுபிடிச்சதுனால அதிகமாக எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சீதோசன நிலையிலையும் இந்த பயிர் விளையிறதுனால எங்களுக்கு சரியான ஒரு விலைவாசி கிடைக்காம இருக்குது. இதனால நாங்கள் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கிறோம். ஒரு நாள் அறுவடையின் போது 10 மூட்டைகள் கத்தரிக்காய் பறிக்கப்பட்டாலும் அதில் சுமார் 3 to 4 மூட்டைகள் பூச்சி கத்தரிக்காய் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது வீரியமிக்க ஹைபிரிட் ரக கத்தரி தான் பெருமளவு விவசாயிகளால் பயிரிடப்படுவதால் பூச்சி தாக்குதல் அதிகம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். போன வாரத்தில் கத்தரிக்காயெல்லாம் சிப்பமே 320 ரூபா 300 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இங்கேருந்து ஏற்றுக்கூலி இறக்கூலி எங்களோட உழைப்பு எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. இல்லை இந்த தொழிலே விட்டுறலாமா அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருக்குது. இதுக்கான கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஊதியமாக எதுக்கு மானியம் வழங்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கத்திரிக்காய்க்கு எதனா ஒரு மானியம் வழங்கினா நல்லாயிருக்கும். தக்காளி ரேட்லாம் இன்றைக்கி ரேட் 100 ரூபா 150 ரூபான்னு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ரொம்ப அதிகமாக கேட்கல. இன்றைக்கி எங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊழியம் தான் கேட்குறேன். தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்தும் குறைந்தும் காணப்பட்டாலும் கத்தரிக்காயின் விலை மந்தமாகவே காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் 40 கிலோ எடையுள்ள மூட்டை ஒன்றை 350 ரூபாய் வரை கொள்முதல் செய்து கொள்கின்றனர். இதில் இடைத்தரகர்கள் மட்டுமே லாபம் அடைவதாக விவசாயிகள் கூறுவதால் இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசை நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். நாங்கள் இங்கேருந்து பிடுங்கி ஆளுக வச்சு பார்த்து இது பண்ணி கழிவு இதெல்லாம் கழித்து 10 மூடை வர்ற இடத்துல ஒரு 4 மூடை 5 மூடை சில சமயங்கள் கழிவாயிருது. அது பூச்சி தாக்குது. இந்த ஒட்டு ரக கத்திரிக்காயில் பூச்சிகள் பயங்கரமாக தாக்குது. அது மருந்து செலவு தண்ணி அது உழவு கூலி அப்படிங்கும்போது கடைசியில் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கெல்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்கும் வேலையாளர்கள் கொடுக்கறது கூட கட்ட மாட்டேங்குது. அந்த நிலைமையில் இருக்குது. அதில் வெளி வியாபாரிகள் தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர விவசாயிகள் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டங்கள் இல்லை இன்றைக்கி நிலைமைக்கு. வறட்சி, பூச்சி தாக்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் நாளுக்கு நாள் சந்தித்து வருகின்றனர். இதனால் போதிய லாபமின்றி அவர்களது வாழ்வாதாரம் பாதித்து வேறு தொழிலுக்கு நகர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கத்தரி விவசாயத்தில் அதிக மகசூல் கிடைத்தும் அதற்கான லாபம் கைக்கு எட்டாமல் போகும் நிலை மேலும் விவசாயத்தை பாதாளத்திற்கு தள்ளி உள்ளது. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.